ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஒரு 3-4 மாதம் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் நிறையாவே இருக்குது. ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சு நானும் பாப்பாவும் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். ஸோ பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரெண்ட் கட்டுறதுக்கு, ஸோ மளிகை சாமான் வாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் வந்து எனக்கு யூடியூப்பில் இருந்து வர சேலரி மூலயமா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் அக்கா 4 நாளாக வீடியோ போடல, டெய்லி ரவுட்டீனாவது போடுங்க அப்படி கேட்டீங்க. கொஞ்சம் ஒர்க் வந்து நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தனியாக ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தனியாக வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ பார்க்குறவங்களுக்குமே தெரியணுன்றதுக்காக தான் என் வாழ்க்கையில் நடக்கிறத நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் வீடியோவாக போட போகிறேன். ஸோ இங்கே வந்ததுலேருந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் கிளிப்பிங்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே கொஞ்சமாக க்ளீன் பண்ணி தான் நான் வைக்க ஆரம்பித்தேன். எதனாலனா என்னால் மொத்தமாக செய்ய முடியாது. அதனால் நான் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன். ஏன்னா பாப்பாவையும் பார்க்கணும், அவளுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு வந்து மன ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது. எந்த வேலையும் டக்குன்னு செய்ய முடியல. அதுதான் உண்மை. என்ன தான் நான் சந்தோஷப்படுத்தி என்னோடய முகத்தை காமிச்சிக்கிட்டாலுமே நமக்கு பழைய நினைவுகள்லாம் நிறையவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். இந்த பொண்ணு அக்கா புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இதுதான் எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்குது. பழைய கதைகள் இனிமேல் வேண்டவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ இதுக்கப்புறம் இதை மட்டுமே நம்ம பார்ப்போம். பழைய வீடியோலாம் போய் இன்னும் திட்டி வீடியோ மெசேஜ் போடுறீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் அந்த லைஃப்பை விட்டே வந்துட்டேன். ஸோ அதை பற்றி பேசக்கூடாது, அதுதான் நல்லதும் கூட. இதுக்கிடையில் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இப்போதைக்கு என்னுடைய ஹாஸ்டல் லைஃப்பில் நானும் என் குழந்தைங்களும் எப்படி வாழ்கிறோம் இதை மட்டும்தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் தம்பியை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா பொண்ணு மட்டும் உங்கள் கூட கூட்டு வந்து தனியாக வளர்க்குறீங்க, தம்பி எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ தம்பி வந்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல நான் பைசா கொடுத்து அவனை பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் ரொம்ப நிறையா வர வேண்டியதாக இருக்குது. ஒரு 4 மாதம் இல்லை 3 மாதம் சமாளிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெகுலராக என்னோடய ரவுட்டின் எனக்கு புரிஞ்சிடும். இதுதான் நம்மளுடைய மந்த்லி வந்து செலவு, இவ்வளோ வேணும், இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். இவ்வளோ நாளும் நான் நல்லா சம்பாரித்து அங்கே கொடுத்தேன். பட் அது எவ்வளோ ஆகுது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமாவது நம்ம பொறுப்பாக எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நான் பேசுனதை பார்த்துட்டே நீங்கள் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இந்த சாமான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்தேன். ஒரு பீரோலே தான் கொண்டு வந்தேன். பெருசாக இருக்காது ட்ரெஸ்ஸஸ்லாம். பாப்பா அது மட்டும் இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் பசங்க அந்த மாதிரி நிறைய வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஸ்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது. அப்புறம் நான் வாங்கி கொடுத்தது என்னோடய ட்ரெஸ்ஸு, பாப்பா ட்ரெஸ் இங்கே வச்சுக்கிட்டோம். தம்பி இது கொஞ்சம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மீது எல்லாமே வந்து தம்பி வளர்க்குற இடத்துல நான் கொடுத்து வச்சுருக்கேன். குழந்தைய போய் அடிக்கடி நான் பார்த்து தான் வரேன். வாரம் ஒரு முறை போவேன், இல்லைன்னா மாதத்தில் ஒரு 2-3 வாட்டி போவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போயிட்டு வர்றதுக்கும் செலவு அதிகமாகுது. ஆனால் தம்பியை பார்க்காம இருக்கவும் முடியாது. அவனை பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கேன். ஹாஸ்டல்லே பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்ட்லாம் கொடுத்துருக்காங்க, பீரோ மாதிரி. ஸோ அதில் வச்சுட்டு இது என்னோடய பீரோ, பாப்பாவோட லாஸ்ட்டு வருஷம் அவள் படித்த பேகு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அழகியாக இருந்துச்சு. குழந்தை இங்கிலீஷ் மீடியத்தில் நல்ல ஒரு கம்யூனிகேஷன். ஏன்னா நிறைய அங்கே வந்து ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்லேயும் இருக்கும். பட் நான் சேர்த்துருக்க ஸ்கூல் வந்து ரொம்ப லிட்டில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் குழந்தைங்க வந்து அதிகம் கிடையாது. இருந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். ஸோ அது போதும் இப்போதைக்கு. எனக்கு அதாவது கிடைச்சிச்சேன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா எத்தனை பிள்ளைங்க படிப்பு இல்லாமல் இருக்காங்க. நம்ம பிள்ளைக்கு அந்த படிப்பாவது கடவுள் நம்ம மூலிமா கொடுக்க முடிஞ்சாரேன்னு ஒரு காலத்தில் கண்டிப்பாக நிலைமையை மாற்றுவேன். பீரோவில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா திங்ஸையும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெளியே வச்சேன்னா அடிக்கடி எப்படி சொல்கிறது, எடுத்து பெருக்க முடியாது, க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. என்னோடய ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். 11 இயர்ஸில் என்னால் கடன் ஆச்சு சொன்னாங்க பாருங்கள், அதுதான் என்னால் தாங்கவே முடியல. இதுலேயும் மோஸ்ட் ஆஃப் என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்ததா இருக்கும். அந்த ஆள் கூட வாழ்ந்த வாழ்க்கையில் சந்தோஷமே எதுவுமே கிடையாது எந்த விதத்துலேயும். அதை தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டை மட்டும் நான் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது என்னுடைய தொழில் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம அதை விடக்கூடாது அப்படி சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எப்போ எடுத்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி காலையில் வந்து குளிச்சுட்டு பாப்பாவை நானும் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பணும். ஸோ இதே அந்த பழைய லைஃப்பில் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிட முடியாது. ஒரு வேளை நான் ஏதோ ஆசைப்பட்டு சாமி கும்பிட்டா கூட அதுக்கும் சண்டை வரும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபாய் அதிகமாக செலவு பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாய்க்கு எனக்கு அவ்வளோ சண்டை வரும், அவ்வளோ திட்டு விழும், என் பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருக்காது. ஆனால் எனக்கு இது ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக புது வாழ்க்கை மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாலுமே. ஏன்னா நான் என்னெல்லாம் இழந்தனோ, என்னெல்லாம் சந்தோஷத்தெல்லாம் நான் விட்டனோ. சின்ன சின்ன ஆசைங்க தான் பெண்களுக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் கோலம் போடணும், வீட்டை நீட்டாக வச்சுக்கணும், ஒரு விளக்கேற்றணும், நம்மளையும் நீட்டாக வந்து குளிச்சுட்டு வச்சுக்கணும், ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணும், நம்ம குழந்தைங்களையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். இது கூட வந்து பண்ண முடியாமல் அப்படியே இருட்டடியிலேயே உட்காந்து எனி டைம் வேலை செய் மாடு மாதிரி வேலை செய், அழுதுகிட்டே இரு, முகத்தை கழுவாத, தலை வாராது. இந்த லைஃப்பை தான் வந்து எனக்கு கொடுத்தாங்களே தவிர எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. ஸோ இனிமேவாது நம்ம வந்து புதுசாக நம்மளோட லைஃப்பை வந்து தொடங்கணுன்றது என்னுடைய ஒரு பெரிய நோக்கமாக இருக்குது. என் பொண்ணையும் நல்லா வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. தம்பியுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து ஸ்கூல் சேர்க்குற ஏஜில் என் கூட கூப்பிட்டு வந்துடுவேன். அது வரைக்கும் தான் தம்பி அங்கே இருப்பான். டெய்லி வீடியோ காலில் பேசுகிறல்ல, அதனால் கொஞ்சம் மனசு வந்து தேர்த்திக்க முடியுது. நாங்கள் அன்றைக்கி ஆட்டோவில் வந்து பாப்பா கூப்பிட்டு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ, மறுநாள் இல்லை, இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி எடுத்த வீடியோ. காலைல பார்த்திங்கன்னா காய்கறி எதுவுமே இல்லை. ஏன்னா 4 நாளாக கொஞ்சம் நான் அங்கே இங்கே போயிட்டு வந்ததால் வீட்டில் எதுவுமே திங்ஸ் வாங்கலை. புளி சாதமும் உருளைக்கிழங்கும் இருந்துச்சு, அதை மட்டும் நான் செஞ்சேன். புளி போட்டு சாப்பாடு கிளறிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சேன். மேடம் வந்து தூங்கின்னு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கட்டலில் தான் தூங்கின்னு இருந்தாள். அப்புறமா நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி லோன்லி ஃபீலிங்காக இருக்குது. தம்பி கூடவே இருப்பான்ல, காலைல எழுந்தோடனே 2 பேரும் அடிச்சுக்கிட்டு டீ சாப்பிடுவாங்க, பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ அவள் தனியாக இருக்குது, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பேசிகிட்டு இருந்தேன். எழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் காலைல விளையாடிட்டு ஏதாவது சும்மா எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணேன். சாப்பாடுமே ஒரு சைடு வந்து ரெடியாகி முடிஞ்சிருச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிச்சிடலாம் சாப்பாடு. எனக்கு சாப்பாடு செலவு மிச்சம் சொல்லப்போனால். நாங்கள் 2 பேருன்றதால ஒரு வேளை சமைச்சா கூட போதும், நாங்கள் 3 வேளையும் அதையே கூட சாப்பிட்டுக்குவோம். அப்படி இல்லை பாப்பா எதாவது கேட்டாலும் இதுக்கிடையில் நான் சமைச்சு கொடுப்பேன். அவள் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாலுமே நான் வாங்கி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து நம்மளால் செய்ய முடியல, ஏன்னா எல்லா திங்ஸும் வாங்கி செய்கிறது கடையிலே வந்து கொஞ்சம் தானே குழந்தை சாப்பிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போதைக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கேன். தம்பியை வந்து லீவில் கூப்பிட்டுட்டு வருவேன். எப்படின்னா பாப்பாக்கும் எனக்கும் லீவ்னா அந்த டைமில் வந்து தம்பி கண்டிப்பாக இங்கே கூப்பிட்டுட்டு வருவேன். அப்போ வந்து குழந்தை கூட எவ்வளோ வந்து லைவ் போட முடியுமோ, வீடியோ போட முடியுமோ போட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் தம்பியை காட்டுறேன். ரொம்ப எனக்கே அழுக வந்துருச்சு. இப்போ நான் ரீசெண்டாக போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அன்றைக்கி வந்து ரொம்ப முத்தம் கொடுத்து பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தான். எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. பிள்ளை விட்டுட்டு வந்தேன், முடியல அப்படி சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம சில விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் பின்னாடி சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் மட்டும் நினச்சேன்னா பின்னாடி குழந்தைங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர பனி, அவ்வளோ பனி மாதிரி இருக்குது. ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் தூங்கவே முடியுது. ஸோ அதனால் ஜில் தண்ணியில் குளிக்கவே முடியல. கேஸில் வந்து சுடு தண்ணி வச்சாலும் சிலிண்டர் புக் பண்ணி வாங்க முடியாதுல்ல, இப்போ தானே நான் வந்திருக்கேன். அதனால் ஹீட்ரு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 300 ரூபாய் சொன்னாங்க, அது ஒர்த்தாக சொல்லுங்கள். ஹீட்ரு போட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். ஸோ நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். அவள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வேலை வந்து எனக்கு ஆஃப் டே தான். ஸோ அதனால் சாரீ கட்டிட்டு போகல, சுடிதார் தான் போட்டு போகிறேன். பாப்பா ஸ்கூலில் இன்றைக்கி கண்டிப்பாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவளையும் சாப்பிட வச்சுட்டு அவளுக்கும் இன்னும் யூனிஃபார்ம்லாம் கொடுக்கல. ஸோ கொடுத்தோடனே தான் போடணும். பாப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. நிறைய கேள்விலாம் கேட்டுட்டு இருந்தா. மம்மி அந்த ஸ்கூலில் சேர்லாம் இருக்கும், இங்கே என்ன எதுவுமே இல்லையான்னு. அப்படி தான்டா அப்படி சொன்னேன். பாய்.